ஹாங்காங்கில் இதுவரை இல்லாத வகையில் சீன புத்தாண்டில் தமிழ் பாரம்பரிய கலைகள் இடம்பெற்றன. அங்கு நடந்த கொண்டாட்டங்கள் குறித்து விவரிக்கிறார் அங்குள்ள நமது செய்தியாளர். ஹாங்காங்கில் சீன புத்தாண்டு கொண்டாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி ஹாங்காங்கில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் தமிழ் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேறின. Next year would be the golden jubilee year of the Tamil Culture Association. I would like to congratulate them, wish them all the success in the coming year as well as in the times to come. அடுத்த ஆண்டு 50வது வருடத்தில் தமிழ் பண்பாட்டுக் கழகம் அடியெடுத்து வைக்க உள்ள நிலையில் சிறப்பு பொன்விழா சின்னம் வெளியிடப்பட்டது. நம்மளுடைய கலைகளான பரதநாட்டியம், யோகா, சிலம்பாட்டம் இதெல்லாம் எங்களால் சீன மக்களுக்கும் உலக மக்களுக்கும் காட்டக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. அதுக்கு நான் ஹாங்காங் டூரிசம் போர்டுக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம அயல்நாட்டில் இருந்தாலும் நம்மளுடைய கலைகளை நம்ம மறக்காமல் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து இது எல்லாருமே அவங்களாம் பார்த்து ரசித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹாங்காங்கில் முதல் முறையாக தமிழ் வானொலி நிகழ்ச்சி நடத்திய குழுவினருக்கும் சீன புத்தாண்டில் யோகா, சிலம்பம், பரதநாட்டியம் ஆடிய சீன மக்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஹாங்காங்கிலிருந்து ராம்.